இப்போ எனக்கும் தனுஷுக்கும் அப்படி ஒரு நட்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஜிவி பிரகாஷ் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வேலை ஒன்று பண்ணார். ஆக்சுவலாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்த வருடத்தின் சிறந்த நடிகர் விருது அப்படின்னு விஜய்க்கு கொடுத்தாங்க முதல்ல. அப்போ அவங்களுக்கு என்னென்னா அந்த விழாவுக்கு நேரடியாக விஜய் வரணும்னு போய் கேட்கும்போது அவர் முடியாதுன்ட்டார். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை தனுஷுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச ஜிவி பிரகாஷ் என்ன பண்ணார், அது எப்படி விஜய்க்கு கொடுத்த விருதை வந்து நீங்கள் தனுஷுக்கு கொடுப்பீங்க, விஜயின் தனுஷும் ஒன்றான்னு ஒரு பிரச்சனையை கிளப்புனார் அவர். ஓகே, அதாவது இது பொதுமக்களுக்கே தெரியாத ஒரு விஷயம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க தேர்ந்தெடுத்தாங்க, அவங்க நேராக போய் விஜய்கிட்ட பேசினாங்க. இது யாருக்கும் எதுவுமே தெரியாது, அவங்க அறிவிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். அப்புறம் வந்து விஜய் வரலை அப்படின்னோடனே அவங்க ஓப்பனாக தனுஷ்கிட்ட போய், சார் நீங்கள் வரீங்களா நிகழ்ச்சிக்கு, நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னோடனே அவர் ஓகேன்னாரு, அறிவிச்சிட்டாங்க. இது எல்லாமே தெரிந்த ஜிவி பிரகாஷ், இது எல்லாமே திரைமறைவில் நடந்த விஷயம். அவர் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டார். நீங்கள் முதல்ல தேர்ந்தெடுத்தது விஜய் தானே, அப்புறம் ஏன் இப்போ தனுஷ் சொல்கிறீங்க நீங்கள், இது நியாயமானு அவர் கேட்டு தனுஷின் மீது இருந்த ஒரு நம்பிக்கையை அவர் காலி பண்ணார் பொதுமக்கள் மத்தியில். அப்போ இன்றைக்கி வந்து ஜிவி பிரகாஷ் இவ்வளோ அன்பாக பேசுவது, அவருக்கு எதிரான படத்தில் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லுவதெல்லாம் எந்த விதத்தில் மாறுச்சு, எப்படி மாறுச்சுன்னு நமக்கு தெரியல.